வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறோம்னா ப்ரொக்கோலி வறுவல் செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ப்ரொக்கோலி ஒரு பெரிய ப்ரொக்கோலியை வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா ஒரு பெரிய மிளகா ஒன்று நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காயை அரைச்சி போட்டால் அது திப்பி திப்பியாக இருக்கும், அது சாப்பிடும்போது நம்ம வாய்க்கில் போகும், அதனால் பாலாகவே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 3 பிரிஞ்சி இலை. வாங்க இப்போ இதை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சுடு தண்ணி காய வச்சுக்கோங்க. காய வச்சு ப்ரொக்கோலி அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாங்க. தண்ணி கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறம் போடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற புழு எல்லாம் போகுங்க. அதில் சின்ன சின்னதாக நம்ம கண்ணுக்கு தெரியாத புழுவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சுடு தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டோம்னா அந்த புழுவெல்லாம் செத்து போயிடும், நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறதுங்க. ப்ரொக்கோலியை போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த கல் உப்பு மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோம்னா அதில் இருக்கிற புழுலாம் சாகிறதுக்கு தாங்க. புழுலாம் அதில் செத்து போயிடும், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் புழு. அதுக்காக தாங்க அந்த மஞ்சள் உப்பெல்லாம் போடுறது. போட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம், ரொம்ப நேரம் வெந்தாலும் வெந்துருச்சிக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஒரு 2 நிமிஷம். இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். சட்டி காஞ்சிருச்சுங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தாளிப்புலாம் கருகிரும். 3 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, உளுந்தெல்லாம் பாருங்கள் இப்போ பொன்னிறமாக இருக்குங்க. ரொம்ப அடுப்பை ஹை லெவலில் வச்சுக்கிட்டிங்கன்னா கருகிடும். கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு தாளிக்கணும். இப்போ நம்ம குடமிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய் அதை போட்டுக்கலாங்க. குடமிளகா நல்லா வதங்கட்டும். இதுக்கு பச்சை மிளகாயும் போடலாம். பச்சை மிளகாயை விட குடமிளகா உடம்புக்கு நல்ல டேஸ்ட்டு, அதனால் நம்ம குடமிளகா போட்டிருக்காங்க. பச்சை மிளகா நம்ம தூர போட்டுருவோம், குடமிளகாயை நம்ம சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. அதனால இந்த குடமிளகாயை நான் போட்டிருக்கேன். இப்போ வதங்கிடுச்சுங்க. நல்லா ப்ரொக்கோலியை போட்டுக்கலாங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டால் போதுங்க மிளகாத்தூள். இதை நான் வச்சுருக்கிறது சம்பா மிளகாத்தூள், அதனால கொஞ்சம் காரமாக இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஏற்கனவே மஞ்சள் போட்டு அவிச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் அந்த 1 ஸ்பூன், கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதுங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அவிச்சிருக்கோம், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கணுங்க. இதுக்கு நம்ம தண்ணியே ஊற்றணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த பாருங்கள், அதிலே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தண்ணியே ஊற்ற வேண்டாம், இதுக்கு தண்ணியே தேவையில்லைங்க. அதனால தான் நான் தேங்காயை பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த தேங்காய் பால்லே வேகட்டும்.
நம்ம தண்ணி ஊற்றி வேகணும்னா ரொம்ப நேரம் ஆகும் தண்ணி அது வற்றுறதுக்கு. அப்போ கடுத்துருங்க, அது கடுத்து போய் டேஸ்ட்டே மாறிடும். அதனால தான் நான் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். அந்த தேங்காய் பால்லே அது வெந்துச்சுன்னா நல்லா வாசனையாக நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நேரம் அது வேகட்டுங்க, ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சிடலாம். பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க, ரொம்பவும் வேக விட வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அதை இறக்கிக்கலாம். இப்படி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.